அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண என்ன வழி? நான் சொல்கிற இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சீங்க, இந்த செட்டிங்கை உங்கள் யூடியூப் சேனல் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரெவன்யூ வந்து ஏற்கனவே வரத்தை விட பல மடங்கு அதிகரிக்கும். அந்த செட்டிங்ஸ் என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முதல் நம்ம தெரிஞ்சுக்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூபோட லிங்க் இருக்கிற ஆட்சன் அக்கௌண்ட்டுக்கு போங்க. அந்த ஆட்சன் அக்கௌண்ட்டில் மேலே செட்டிங்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்கிங் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளாக்கிங் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து சென்சிட்டிவ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி, அட்வர்டைஸ்மெண்ட் யூஆர்எல் இருக்கும். சென்சிட்டிவ் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சன் அக்கௌண்ட்டில் சில அட்வர்டைஸ்மெண்ட் அலோ, சில அட்வர்டைஸ்மெண்ட் பிளாக்கிங் இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அலோவில் தான் இருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டகரி வந்து பிளாக்டு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை வந்து அலோ பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இது செய்வது மூலம் பல கேட்டகரி வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு மீனிங் இது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பிளாக்கில் இருந்துச்சுன்னா அலோ பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வீடியோ அப்லோட் பண்ணும்போது மோனடைசேஷன் இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட்ஸ் வந்து நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் அண்ட் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ், ஓவர் ஆட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ட் ஆட்ஸ். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே நம்மளா கரெக்டாக கிளிக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோ வந்து நம்ம 8 நிமிஷத்துக்கு அதிகமாக போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வீடியோ வந்து மெட் ரோல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நிறைய பிரேக் கொடுக்கலாம், ஆட் பிரேக் கொடுக்கலாம். ஸோ இதனால் நம்மளோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நீங்கள் டீட்டெயில் வந்தீங்க அப்படின்னா டீட்டெயிலில் வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ மோர், மோர் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வரணும். ஸோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இருக்கு இல்லையா, மேக் திஸ் வீடியோ அவைலபிள் ஆன் மோனடைசேஷன் பிளாட்ஃபார்ம், இந்த ஆப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மோனடைசேஷன் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆன் பண்ணிவிட்டு வந்தால் தான் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ மோனடைசேஷன் போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மோனடைசேஷன் போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ டீட்டெயில் போயிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துக்கு போய்ட்டு உங்களுடைய வீடியோ வந்து அவைலபிள் ஆன் ஆல் மோனடைசேஷன் பிளாட்ஃபார்ம் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக் திஸ் வீடியோ அவைலபிள் ஆன் மோனடைசேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துல இந்த ஆப்ஷன் நீங்கள் கம்பல்சரி செட் பண்ணணும். செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோடைய மோனடைசேஷன் பிளாட்ஃபார்மில் ப்ளே ஆகும். ஸோ அதனால் உங்கள் ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஸோ அடுத்த ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவை நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா அன்லிஸ்ட் தான் வச்சுருக்கணும். நம்ம வீடியோவை நம்ம அன்லிஸ்ட்டில் வச்சுருந்தால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்கேஸ் யூடியூபுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அன்லிஸ்ட்டில் இருக்கும்போது அது நல்லா அனலைஸ் பண்ணோம். நம்ம ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லைனா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஏதாவது கிராஸ் பண்ணியிருக்கோமா, அதோடைய ரூல்ஸ் ஏதாவது மீறி இருக்குமான்ற விஷயங்களை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக நம்ம வீடியோ வந்து டிராஃப்ட்லேயோ அன்லிஸ்ட்லேயோ வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தென் வில் பி ரெட்டிஃபை. நம்ம டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணோம்னா அந்த டைமில் அது காப்பிரைட்டோ இல்லை வேறு ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கோ கொடுத்தா நமக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஸோ அன்லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய யூடியூபுடைய ரெவன்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.